ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆத்தாடும் தீர்த்தன்னையே சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசிவடை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப பூர்த்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருந்துணை ஆடு ஏலோர் இம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனியை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கார முதமானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய சிவகாமியமை உடனாகிய அருள்மிகு சிவானந்த கூத்த பெருமானுடைய எடுத்த பொற்பாத கமலங்களையும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டு வரக்கூடிய சிவலோகநாத பெருமானுடைய திருவடி கமலங்களை மடியும் திசை நோக்கி வணங்கி மகிழ்ந்து தருமையும் கமலையும் விருதமர் குடலும் திருநகராக விட்டிருந்து அருக்கோடு ஒச்சுகின்ற திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன நட்சத்திர குருமணிகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை திசை நோக்கி வணங்கி மகிழ்ந்து திருகளாகிய சிந்தி திருத்தி அடியணி பக்தி கடனுள் பதித்த ஞானாசிரியர் பெருமக்களுடைய குருவருளையும் இங்கு எழுந்தருளி உள்ள அடியார் பெருமக்களுடைய திருவடி கமலங்களையும் அடியேன் திசை நோக்கி வணங்கி மகிழ்ந்து நம்முடைய தர்மயாதீன நட்சத்திர குருமணிகள் குறிப்பிட்டு அருள்வது போல இன்றைய நாள் நமக்கு ஒரு நன்னாளாக அமைகின்றது. கண்ணைக்கு என்று அவமே காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்தாக வேத விழுப்பொருளாக கண்ணுக்கு இனியானாக விளங்கக்கூடிய எல்லாம் உள்ள சிவலோகநாதரை வாயார பாடி ஆடிப்பாடி கைதொழுது செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பத்தை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி கமலங்களையும் இடையே வணங்கி மகிழ்ந்து அத்தகைய எங்கும் இல்லாததோர் இன்பத்தை பெறக்கூடிய இந்த பாவை விழாவினுடைய 3ஆம் திருநாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பொதுவாக 3 என்பதும் நம்முடைய சைவத்துக்கு ஒரு தனிச்சிறப்புடையது. சச்சிதானந்த பொருளாக இறைவன், சக்தி சிவமும் ஆனந்த பொருளாக நம்முடைய முருகப்பெருமானோடு தியாகராஜ மூர்த்தியாக பெருமான் எழுந்தருளக்கூடிய ஒரு சிறப்பு உண்டு. இது மாதிரி நிறைய 3 என்ற அந்த எண்ணிக்கை மூவடை சூலத்தை பெருமான் இயங்கியிருக்கின்றான். 3 கண்ணுடைய பெருமான் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்தியாக இருந்து நம்மை எல்லாம் காத்தும் படைத்தும் உயர் கொண்டிருக்கிறார்கள். இது போன்று அருவம், உருவம், அருவுருவம் என்றெல்லாம் பெருமானுடைய வடிவங்களை சொல்லலாம் உங்களுக்கு. அப்படி இந்த 3 என்ற அந்த எண் பற்றி 3 மணி நேரம் பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சைவத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. வேற எந்த சமயத்துக்கு இந்த சிறப்பு கிடையாதுங்க. நம்ம சமயத்துக்கு மட்டும்தான் இன்றைய நாளுக்கு ஒரு சிறப்பு சொல்லலாம், ஒவ்வொரு எண்ணுக்கு ஒரு சிறப்பு சொல்லலாம், சைவத்தோடு தொடர்படுத்தலாம். கொள்ளும் கிழமையேல் ஆனாய் போற்றி அப்படின்னு அப்படி சொல்வார். எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி. எல்லா எண்ணோடு நீங்க பொருத்தி சொல்லலாம். எந்த எண் சொன்னாலும் அந்த எண் நம்ம சமயத்தோடு தொடர்புடைய ஒரு வகை சொல்லலாம். சன்னிதானம் அவர்கள் பட்டமேற்ற நாள் கூட 13ஆம் தேதி அவங்க பட்டமேற்றாங்க. ஆனால் நம்ம உலகில் பார்த்தீங்கன்னா 13ன்னா அது ஒன்று ராசியிலா நான்பாங்க. ஆனால் 13ங்கிறது சைவத்தில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஏன்னா பெரிய புராணத்தில் 13 சருக்கு இருக்கு. அப்பவே நாங்கள் குறிச்சோம், சன்னிதானம் பொறுப்பேற்ற போதே பட்டமேற்ற போதே குருலிங்க சங்கமம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டவங்களுக்கு. அது தகுந்தாற் போலவே சாமிகள் குருலிங்க சங்கம யாத்திரை நடத்துவதிலிருந்து அடியார்களை ஒருங்கிணைப்பதிலிருந்து எல்லா பக்கமையும் நம்ம எல்லா விதமான சைவத்தோடு தொடர்புடைய அனைவரையும் இன்னைக்கு சன்னிதானம் ஒருங்கிணைத்து விரைவிலே நம்முடைய தர்மயாந்திர குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு வாரணாசியில ஜகத்குரு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம சன்னிதானங்களுக்கு யாருக்கு அந்த பட்டம் கொடுத்ததில்லை. முன்னாடி யாருக்கெல்லாம் பெற்றிருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் முறையாக நம்ம சைவ தொடர்புடைய சித்தாந்த சைவ தொடர்புடைய ஒருவருக்கு வந்து ஜகத்குரு அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆன்மீகத்தை சுவாமிகள் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியா தெரிவித்துக் கொண்டு நம்முடைய
வெள்ளக்கோவில் சுகலோகநாத பெருமானுடைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த பாவை விழா மிகச்சிறந்த முறையில் மக்கள் விழாவாக, கடந்த ஆண்டு சொன்னது போல மக்கள் விழாவாக இதை அருமையாக மாற்றிவிட்டார்கள். மக்கள் விழாவாக எந்த விழா மாறுகிறதோ அந்த விழா தான் உங்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும். மக்கள் விழாவாக இல்லாது சடங்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல சடங்காகவே இருக்கும். அப்புறம் அந்த சடங்கு நடத்துவதற்கு ஆட்கள் இல்லாம அந்த விழாக்கள் காணாம போகும். ஆனா எந்த ஒரு விழா மக்கள் விழாவாக மாறுகிறதோ அது என்னவாகுனா எல்லா காலத்திலும் உயிரோட்டமாக வளர்ந்து கொண்டே வரும். அப்படி வரக்கூடிய விழாக்களில் நம்முடைய சுகலோகநாத பெருமான் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த பாவை விழா அப்படி ஒரு மக்கள் விழாவாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டே வருவதை நாம் இங்கே காணுகின்றோம். இப்ப நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, கரூர்ல எரிபத்த நாயனாருடைய விழா அதை இன்னைக்கு மக்கள் விழாவாக மாற்றி விட்டார்கள். வள்ளிக்கும்மியிலிருந்து கரகாட்டத்திலிருந்து எல்லா விழாவும் வச்சு முழுக்க அது இன்னைக்கு தெரு முழுக்க பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க சித்திரை பரணிக்கு திருச்செங்காட்டங்குடிக்கு போனீங்கன்னா அங்க மக்கள் விழாவாக இருக்குது. அந்த அந்த 4 வீதியிலும் சிறுதொண்டருடைய நாடகம் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் நாடகம் போடுறவங்க எல்லாரும் பெரிய பெரிய அன்பர்கள் பெரிய பெரிய பேருந்துல எல்லாம் அழைச்சிட்டு வந்து அங்க அந்த நாடகம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த சித்திரை பரணி முடிந்து ஒரு 21 நாள் ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த முடிந்த பிறகு செண்பகப்பூ திருவிழாவும் நடக்குங்க. செங்காட்டங்குடி அன்பர்கள் ஒரு நாளாவது போயிடணும், அந்த விழாலாம் பார்க்கணும். எதுக்கு விழாலாம் பார்க்கணும் அப்படின்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல். மண்ணில் பிறந்த பயன் நமக்கு 2 தான். ஒண்ணு, இறைவனுடைய விழாக்களை கண்ணார காண்பது. 10 நாள் நடக்குது மணிவாசல் புறப்பாடு. 10 நாளும் வர அன்பர்கள் இருப்பாங்க. சில பேர் 1 நாள் 2 நாள் வந்துட்டு போறவங்க இருப்பாங்க. இந்த 10 நாள் தொடர்ந்து வரவங்களுடைய உள்ளநிலை எப்படி இருக்குன்னா, இது பிறவி பயன். 300 நாள் நடத்தினாலும் வரணும், பிறவி பயன். ஒரு காலத்துல தொடர்கள்லாம் என்னைக்கு போட்டிருந்தாங்க டிவியில நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு 4 நாள் போடுவான், 3 நாள் போடுவான், 5 நாள் போடுவான். இப்ப என்ன ஆச்சு, உங்களுக்கு 7 நாள் ஞாயிற்றுக்கிழமையும் இவங்கெல்லாம் வருவாங்கங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்னவாச்சு, உங்களுக்கு நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்றதுல உங்களுக்கு உங்களை சும்மா விடுறது இல்லை, நாடகம் பார்க்கறதுக்கு அளவுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து உங்களுக்கு நம்ம அதுக்கு சலிப்பு நமக்கு ஏற்படுவது இல்லை. ஆனால் வழிபாடு என்று வந்து விட்டா என்ன ஆகுது உங்களுக்கு, 2 நாள் 3 நாள்னா பரவாயில்ல, அப்புறம் இன்னொரு நாள் கடைசி 4 நாள் போய்க்கலாம், கடைசி 1 நாள் போய்க்கலாம் அப்படின்னு உடனே மனநிலை மாற்றிக்கிறோம். இது பிறவி பயன். அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கறத பத்தி நாம ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருளுக்கு அப்புறம் ஒளி வருது. எப்படி ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாகுங்க, இருள் முடிந்து ஒளி பிறக்கும் அதிகாலை பொழுதுல. அது மாதிரி வந்து உங்களுக்கு இருள் காலம் தான் தட்சாயன காலம். ஆடி மாசம் தொடங்கி மார்கழியினுடைய அந்த பூர்த்தி ஆகின்ற வரைக்கும். அதுக்கப்புறம் என்னவாகுதுன்னா அந்த ஒளிக்காலம் பிறக்குது. பொதுவாகவே உங்களுக்கு சூரியன் வந்து 6 மணிக்கு உதயமாகிறாருன்னா அதுக்கு முன்னாடியே அதனுடைய கதிர்கள் அப்படியே பரவி அந்த ஒளிக்கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்னவாகும் உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அப்படியே வெடிய ஆரம்பிக்கும். அப்பவே அந்த ஒளியினுடைய தாக்கம் பரவும். அது ஒரு பெரிய குறிப்பு சொல்றாங்க. என்னன்னா, நம்ம பெரியவங்க வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த உத்தராயண காலம் பிறக்குது பாத்தீங்கன்னா, ஒளிக்காலம் பிறக்குது. அந்த ஒளிக்காலத்துக்கு முன்னாடி எப்படி சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி சூரிய கதிர்கள் பரவுகிறதோ அதே போலதான் இந்த மார்கழி திருவாதிரையில இருந்து, மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து அந்த ஒளிக்கதிர்கள் என ஒளிக்காலம் தோன்றுகிறது. மார்கழி திருவாதிரையில் தோன்றுதான். அதனாலதான் அதை மையமிட்டு ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றங்கோள் சேரிதன்னை கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதரினாள் காணாதே போதியோ என்பாவாய். ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஆதரினாள் ஆதரித்த அம்மான் கண்டாய் என்று அப்பரடிகளும் சொல்றாங்க. அப்படி அந்த வகையில் இந்த திருவாதிரை திருநாளை நம்முடைய பெருமக்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக அதை உணர்ந்து, அதனாலதான் இந்த ஒளிக்காலம் தோன்றுகின்ற காலம் இந்த மார்கழி திருவாதிரை திருநாள். எப்படி ஒரு நாள் அதிகாலையில
நல்லா நம்ம கவனமா கேட்கணுங்க. ஒரு நாள் அதிகாலையில நம்ம எழுந்து படிக்கின்ற பொழுது, பொதுவாக எப்ப வேணா படிக்கலாம், அந்த காலை நேரம் படிக்கிறது, காலை எழுந்தவுடனே அந்த படிப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறி போச்சு. எல்லாம் இரவு வெடி நைட் ஸ்டடின்னு என்னைக்கு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்களோ அன்னைக்கே புரிஞ்சு போச்சு. அது ஒரு சடங்கு மாதிரி ஆகி போச்சு நைட் ஸ்டடி. அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி. உங்களுக்கு 10வது 12வது போனா ஆமா நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு அதுக்கு டீ எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நம்ம உணவை எல்லா பொருளுமே குறைச்சிக்கணும். 7 மணிக்குள்ள உணவெல்லாம் எடுத்துக்கொள்வது நல்லது. அப்புறம் அது தாண்டிட்டு என்ன பண்ணா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணுமா. அதையெல்லாம் இருந்த அந்த கலாச்சாரம் போய் என்ன வச்சு கொடுத்து நைட் ஸ்டடின்னு நள்ளிரவுல பலகாரத்தோட டீ சாப்பிடுறது காபி சாப்பிடுறது பாருங்க. உங்களுக்கு இரவு நேரங்கள்ல அப்படியே கண்ணை பழிக்கிற அளவுக்கு எல்லா பேக்கரி கடையும் அப்படியே வெடி செயல்படுது. இங்க திரும்பினாலும் பேக்கரி கடை தான் உங்களுக்கு. இல்ல எந்நேரம் போனாலும் உங்களுக்கு வெடி 24 மணி நேரமும் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. அப்புறம் எல்லாம் எந்த நேரம் அது நான் நேரமே இல்லை உங்களுக்கு. ஆனா அந்த ஒரு உணர்வே இல்லாத மக்கள் போயிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் நீங்க படிக்கலாம். ஆனா அந்த அதிகாலை நேரத்துல இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நாள் 6 மணின்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாலை நேரங்களை எழுந்து படிக்கின்ற போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பசுமரத்தாணி அரைந்தார் போல அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகாக அதை நீங்க உள்வாங்கிக்கலாம். அந்த நேரம் அந்த மாதிரி அந்த ஒளிக்கதிர்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த மார்கழி மாதமாகி புண்ணிய காலம். எனவேதான் இந்த காலத்தை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக நம்முடைய பெருமக்கள் அமைத்து கொடுத்து இந்த மாதங்கள்ல அதீதமாக இறை சிந்தனையோடவே இருக்கணும், வேற உலகியல் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை நம்முடைய பெருமக்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுல இந்த காலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பெருமக்கள் செய்திருக்கிறாங்க. பாவை நோம்புல 2 முக்கியமான செய்தி. ஒன்று அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோல் சேரக்கை என்ற நிலையில சிவனடியாரை கணவரா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. சிவனடியாரை கணவரா கிடைத்து விட்டால் என்ன குறையும் விழும். மாணிக்கவாசகருடைய வழிபாடாகட்டும் எல்லா விஷயமும். ஏன்னா சிவபெருமானே எப்படிப்பட்டவர் அப்படின்னா அப்பர் சாமி சொல்றார், வரைமாதை வாடாமை வைக்கும்படி. திருவடி திருத்தாண்டகத்துல சொல்றார், உமையம்மையே எப்பவுமே சிவபெருமான் வாடவே விட மாட்டாராம். ஒரு வேறு சக்தி வேறு அல்ல. ஆனா நமக்கு சொல்ற போது அப்படி ஒரு உருவப்படுத்தி சொல்றாங்க, அடியார்கள் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு வரைமாதை வாடாமை வைக்கும்படி. என்னைக்கா சாமி தனியா பாத்துருக்கீங்களா? எப்பவும் அம்மை அப்புறமா சேர்ந்தா வருவாங்க. பெரும்பான்மை அவருடைய உருவங்களும் சில திருமேனிகள் பிச்சாண்டமூர்த்தி தனியா வருவார். அதாவது அன்பர்களுடைய நிலையை அளக்கிறதுக்கு வரும்போது தனியா வருவார். ஆனா அருள் செய்ய வரும்போது என்ன பண்ணுவார்? அம்மையும் அப்பனுமா தான் வருவாங்க எப்பொழுதுமே. அதான் மரபு உங்களுக்கு. அப்படி அந்த வகையில் பெருமான் எப்படி சுவாமி எப்படி அம்பாளை வாட விடாம வச்சிருக்காரோ அதே போல அவருடைய அடியார்களும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அன்னவரே என் கணவர் ஆக வேண்டும் என்று கேட்டிருக்காங்க ஒரு செய்தி. அடுத்தது இந்த காலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு வழிபாடு செய்ய என்ன வைக்கிறாங்கன்னா மழை பொழிவு, மழையை வேண்டி விண்ணப்பம் வைக்கிறாங்க. அது இன்று கூட முகநூல்ல ஒரு நண்பர் வெளியிட்டு இருந்தார். உங்களுக்கு நமக்கு நாள்காட்டியில கார் ஓட்ட நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அது கேர் ஓட்ட நாள்னு போட்டு வச்சுட்டாங்க. அப்படியே மறி போய் அந்த கார் ஓட்டம் கர்ப்ப ஓட்ட நாள்னு பேருந்தான். கர்ப்ப ஓட்ட காலம் தொடக்கக்கூடிய காலமா. அதாவது எப்படி ஒரு பெண்ணானவள் உங்களுக்கு கரு கொள்ளுகிறாளோ கொண்டு ஒரு 10 மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கரு கொள்ளுகின்ற மாதம் சொல்லக்கூடிய மாதிரி மேகம் கரு கொள்ளுகின்ற காலம் இந்த காலம் கர்ப்ப ஓட்ட காலம் சொல்லக்கூடிய காலம். மார்கழி மாதத்துலதான் அந்த மேக கூட்டங்கள் கரு கொள்ளுமா மழை பெய்வதற்காக. இப்ப கரு கொண்டா தான் என்னவாகுன்னா உங்களுக்கு ஐப்பசி புரட்டாசி ஐப்பசியில அடமழை பொழியுமா. அது அந்த மழை பெய்வதற்கு முன்னாடி கரு கொள்ளுகின்ற காலமா. எனவே இந்த காலத்துல நாம இறைவனிடத்துல என்ன புலியாய் மழையேறோர் என்பாவா என்று சொல்லி அதுல எப்படி மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா அந்த மேகம் எப்படி கரு கொள்ளுகிறதுங்கிறத பதிவு பண்ணியிருக்காருன்னா அதான் காரணம். முன்னீர் கடலை சுருக்கி எழுந்துடையார் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையார் இட்டிடையின. எப்படி எம்பெருமாட்டி போல என்ன பண்ணுதா உங்களுக்கு அந்த முன்னீர் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் எம்பிராட்டி திருவடிமே பொன்னம் சிலம்பி. அப்படியே என்னவாது உங்களுக்கு உமையம்மை திருவடி போல அங்க உங்களுக்கு இடி இடித்து அவனுடைய திருப்புருவம் போல அங்க வானவில் தோன்றி
அவளுடைய இட்டிடை போல மின்னி அவ எப்படி அம்மையும் அப்படமாக முன்னாடி வந்து அருள் செய்யறாங்களோ அது போல மழை பொழிகிறது என்று சொல்லி அந்த மழை மேகம் எப்படி தோன்றி எப்படி மழையாக பொழிகிறது என்ற வரலாற்றை வந்து மாணிக்கவாசக பெருமான் மிகச் சிறப்பாக திருவெம்பாவையில 16வது பாட்டுல ஏன் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த காலத்துலதான் அந்த செயல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த மேகம் இந்த காலத்துலதான் கருக்கொள்ளுகிறது. இதை உணர்ந்துதான் நம்முடைய பெருமக்கள் என்ன பண்ணாங்க, மார்கழி மாதத்துல இந்த மழைக்காக ஒரு விண்ணப்பம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைத்து கிராமங்கள் எல்லாம் கூட என்ன பண்ணாங்க, உங்களுக்கு நிறைய சிறுதெய்வ வழிபாடுகள்லாம் கூட அந்த மழைப்பொழிவு ஒட்டி தெய்வங்களை எல்லாம் வேண்டி பண்ற அந்த வழிபாடுகள்லாம் கூட இந்த மாதங்கள் அமைத்து கொடுத்து அப்படி இந்த மாதம் முழுவதுமே இறை சிந்தனையிலே நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெருமக்கள் மிகச் சிறப்பாக வகுத்து கொடுத்த ஒரு பெரிய அரிய கொடைதான் இந்த மார்கழி மாத திருவெம்பாவை விழா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதை மிகச்சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நேரத்திலே நம்முடைய ஆலயத்தில் பாவை விழா ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடி போகும் நமது உள்ள வினைகள். கோயில வந்து ஆடி பாடி வழிபாடு பண்ணா நம்முடைய வினைகள் எல்லாம் ஓடி போயிடும். வினைகள்லாம் ஓடி போயிடுச்சு, சரி. அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் என்ன பண்ணோம், வினை செய்யாம இருக்கும், நமக்கு இன்பமே என்னாலுங்கிற ஒரு நிலை வரணும். நோயெல்லாம் ஓடி போச்சு, சரி. ஆனா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் கிடைக்கணுமா இல்லைங்க, ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்ல. மருத்துவமனைக்கு போறீங்க, ஒரு நோய் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போறோம், அவங்க சிகிச்சை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்ம இருக்கக்கூடிய வேண்டாதெல்லாம் கழிச்சுட்டாங்க. நோயிலிருந்து மருத்துவர் மருந்து கொடுத்து காப்பாத்திட்டார். இனிமேல் தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு மறுபடியும் இந்த நோய் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நாம அதுக்கு சில பத்தியமான விஷயங்களை கடைபிடிக்கணும். அது மாதிரிதான் நம்முடைய ஆலயத்துல, சிவனோதர ஆலயத்துல வந்து ஆடி பாடி திருவெம்பாவை பாடி வழிபாடு செய்ததுனால நம்முடைய வினைகள்லாம் ஓடிடுச்சு. இனிமேல் மறுபடியும் இந்த வினை பெருகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாரும் உட்கார்ந்து நல்ல விஷயத்தை கேட்கணும், ஞான வேள்வி கேட்கணும். ஞான வேள்வி கேட்டு அதன்படி நடந்தோம்னா இனிமேல் நமக்கு என்ன வராது, இனிமேல் பாவங்கள் ஏறாது, வினைகள் ஏறாது. இன்பமே என்னாலும் கிடைச்ச விஷயத்த தக்க வச்சு கொள்றது. வீடுகள் என்ன பண்ணுவாங்க, அரிசியெல்லாம் குடைப்பாங்க, குடைச்சு எடுப்பாங்க, அதுக்குரிய மற்ற தூசுகள் குப்பைகள்லாம் நீக்குவாங்க. நீக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சில அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சில விசேஷ பொருளை உள்ள போட்டு வைப்பாங்க, வேப்பிலை எல்லாம் மாதிரி போட்டு வைப்பாங்க. அது மாதிரி நாம என்ன பண்றோம், உங்களுக்கு கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வதோடு இல்லாம இது மாதிரியான ஞான வேள்விகளை நாம என்ன பண்ணுங்க, செவிமடுத்து கேட்கணும். அதை நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, 10 நாட்களும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தினமும் மாலையில வந்து கலந்துக்கிறோம். அது பாருங்க எவ்வளவு சிறப்பாக மாலையில நிறைய இடங்கள், இப்ப நம்ம ஈரோடு போன்ற இடங்கள்ல காலையில செய்வாங்க, மாலையில சுவாமி அபிஷேகமாய் புறப்பாடு மட்டும்தான் நடக்கும். ஆனா நம்ம இதுல வந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்துல, இது ஒரு மக்கள் விழாவாக மக்களிடத்துல போகணும், குறிப்பாக குழந்தைகள்கிட்ட இது போகணும் அப்படிங்கறத வந்து நம்முடைய பெரியவங்க எல்லாம் மிகச் சிறப்பாக அதை வந்து இது பண்ணி அதை சிறப்பான முறையில வந்து உங்களுக்கு மாலை நேரத்தில் அமைத்து கொடுத்தது. வந்து வரக்கூடிய மக்கள் இந்த பாவை விழாவில் பாடி வழிபாடு செய்வதோடு இல்லாம அமர்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை கேட்கணும், இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பெருமக்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதை நம்ம அருமையா செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை ஒரு முறை முன்னாடி கூட சொன்னவங்களுக்கு ஒரு அன்பர் தினமும் எல்லா சுப்போடையும் கலந்துக்குவார், தவறாம எல்லா இடத்துக்கும் போவார். உங்க மனைவி சொல்றாங்க, நீங்க எல்லா சுப்படைக்கு போறீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க அப்படின்னா அவர் அப்படியே நிக்கிறாராம். உடனே இந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எல்லாம் போய் கேட்டதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது எப்படி இருக்கு தெரியுங்களா, இங்க பாருங்க ஜல்லடை, அந்த ஜல்லடை மாதிரிதான். ஜல்லடையில மழை பெய்யற போது என்னவா கொடுக்குங்க, எல்லாமே தண்ணீரை வெளியே போயிடும். அது மாதிரிதான் நீங்க போய் எல்லாம் கேட்குறீங்க, எதை கேட்டாலும் உங்க மனசுல இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ உங்களுக்கு இது கேட்டது எல்லாமே பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த அம்மையார் சொன்னாங்க. அதுக்கு அதே உதாரணத்தை வச்சு அவங்க கணவர் சொன்னார், அவங்களுக்கு நீ சொன்னது மாதிரிதான், ஜல்லடையில் மழை பெஞ்ச மாதிரிதான், எனக்கு நான் கேட்கறதுனால எதுவுமே என் இடத்துல தங்கறது இல்லை. ஆனா இந்த ஜல்லடையை பார்த்தியா எவ்வளவு சுத்தமா இருக்கு, மழை தொடர்ந்து பெஞ்சு என்னவாச்சு உங்களுக்கு, மழை தண்ணி அதில் போய் இந்த ஜல்லடையில குப்பை தங்கல, சுத்தமா இருக்கு. அது மாதிரி என்னுடைய மனசுல அழுக்கு தங்கல, வேண்டாத எண்ணங்கள் தங்கல, என்னுடைய மனசு சுத்தமா இருக்கு. அப்ப கேட்டுக்கொண்டே இருந்தா என்னவாகும், நம்முடைய மனசு தூய்மையா இருக்கும்.
அப்படிங்கறத வந்து அருமையாக ஒரு உதாரணத்துல சொல்லுவாங்க. அப்படி அது மாதிரி வந்து உங்களுக்கு இது மாதிரி ஞான வேள்விகளை கேட்கணுங்கிறதாங்க நம்முடைய சமயத்துல ஒரு தலையான கொள்கை. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். இதனை கற்றல் இதனை கேட்டல் ஞான நூலதனை கற்றலும் ஞான நூலதனை பாடம் கேட்கணும். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கும் உலகில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால நமக்கு ஒன்றும் ஒரு விதமான பயனும் கிடையாது, பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் வள்ளுவ பெருமானி அப்பவே சொன்னார், கற்பவை கற்கன்னார். எல்லாத்தையும் கற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது 1000 இருக்கும். நம்முடைய பேராசிரியர் சித்தாந்த பண்டித பூசணம் வையாபுரி ஐயா சொல்லுவாங்க, எங்களை மாதிரி சொற்பொழிவாளர்கள் வேணா ஒரு 10 நூல் 5 நூல் 20 நூல் படிக்கலாங்க. நல்ல ஆன்மீகத்துல ஒழுகக்கூடியவங்க, நெறி கடைபிடிக்கக்கூடியவங்க ஒரு நூலை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாலே போதும். சும்மா 1000 நூல் 10, அது இன்னைக்கு ஒரு கலாச்சாரம். அது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேங்க, அவர் எனக்கு 14 சாத்திரம் நடத்திட்டாருங்க. அது ஒரு என்ன டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து 1 லட்ச ரூபா கட்டிடுது. அப்படி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி போச்சு. நான் வந்து 14 சாத்திரம் கத்துக்கிட்டேன், 1 லட்ச ரூபா கட்டிட்டேன், நான் ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் கத்துக்குவேன் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாம் என்ன ஆச்சு உங்களுக்கு, அது ஒரு கலாச்சாரம். நான் 14 சாத்திரம் கத்துக்கிட்டேன், அடுத்து நான் மாபாடி கத்துக்கிட்டு இருக்கிறேன், அடுத்து இப்படி இது ஒரு எல்லாமே பாக்குற போது நான் இது கத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபேமஸா அது ஒரு இதா சொல்லிக்கிறது, ஒரு பெருமைக்கு. கேட்டதெல்லாம் நடக்கிறீங்களா, அதுபடி சிந்திக்கிறோமா, அதுபடி நடக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தமே, மெய்யாக தோன்றுகின்ற உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போதுங்க பெருமையாக குரு முதல்வர் சொல்றார். நீங்க எவ்வளவு படிச்சா என்ன, குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டா மாந்தருக்கு சித்த சரணமாம் அப்படின்னாரு. அதனால நம்ம பாடம் கேட்கறது வந்து உங்களுக்கு நிறைய கேட்டாலும் ஒரு நூலை கேட்டு அதன்படி ஒழுகுனாலே போதும். அதனாலதான் நம்ம இலங்கையில பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருவாசகத்தை மட்டுமே சிந்திப்பாங்க. இலங்கை திருநாட்டுல மார்கழி மாதம் முழுவதுமே. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்வு, இசை நிகழ்ச்சி. நீ தொலைக்காட்சி நிகழ்வுனா இதை சினிமா நாடகம் ஏதோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க, ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த இசை நிகழ்ச்சியில ஒரு இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு குழந்தை கலந்துக்குச்சு. யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாங்க, நீ என்னமா ஆசைப்படுற என்னன்னு. உடனே அந்த குழந்தை கண் கடங்குது. என்னமான எங்க ஊரே வெள்ளத்துல கிடக்குதுங்க, எல்லாரும் எங்க பார்த்து எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண் கலங்குது. என்ன வயசு, ஒரு 9-10 வயசு தான் அந்த குழந்தைக்கு. 9-10 வயசு இருக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய தேசத்தை நினைச்சு கண் கலங்குது. அதுதாங்க இலங்கை மண்ணுடைய தனிச்சிறப்பு. அதுதான் இலங்கை மண்ணுடைய தனிச்சிறப்பு. நம்ம குழந்தைகள்லாம் அப்படி ஏதாவது தேசத்தை நினைச்சு கண் கலங்குமா? அதெல்லாம் போயிடுச்சு. தேசத்தை நினைவுபடுத்தக்கூடிய 2 நாளும் என்ன நினைப்பட்டேன், அது சுதந்திர தின விழா அப்படின்னு சொல்லிட்டு, குடியரசு தின விழான்னு சொல்லிட்டு சிறப்பு தொலைக்காட்சிகள் சிறப்பு திரைப்படம் அப்படின்னு போட்டு அது எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. விடுமுறை விட்டாச்சு. போனாலும் போகலாம், போகாம விட்டாலும் சரி, தேசத்துக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு நாள். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாண்டா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு உணர்வு வரும், அதுவும் போச்சு உங்களுக்கு. அப்ப நமக்கு அந்த உணர்வு நாட்டுப்பற்று அப்படிங்கிறதே சுத்தமா போயிடுச்சு. தென்னிந்திய திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அப்படின்னு சொல்லி அதை அடிக்கடி சொல்லுவாங்க நம்முடைய தர்மயாதன குருமணிகள். பாருங்க எப்படி பேர் வச்சிருக்காங்க, தென்னிந்திய நாட்டுப்பற்று, அதுக்கப்புறம் பாருங்க திருநெல்வேலி ஊர்பற்று, அதுக்கப்புறம் பாருங்க சைவ சித்தாந்தம் சமயப்பற்று, இப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல எப்படி நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, சமயப்பற்று எல்லாத்தையும் நினைவுபடுத்துற மாதிரி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி அன்பர்களே, அந்த இலங்கையில வந்து அப்படியெல்லாம் அந்த சமய கொள்கையெல்லாம் இருக்குங்காட்டி தான் அந்த நாட்டுல இருந்து வரக்கூடிய குழந்தைகள்லாம் இன்னும் அந்த மொழிப்பற்றும் சமயப்பற்றும் தேசப்பற்றோடு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க இலங்கையை விட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அந்த நாட்டை நினைச்சு அழுகுறாங்க, கண் கலங்குறாங்க. அப்படி அந்த தேசத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே திருவாசகத்தை மட்டுமே சிந்திக்கிறாங்க. அதுல ஒரு தொடர்பு தான் நம்ம வந்து இந்த 10 நாட்களும் நம்முடைய தமிழ் குரு நல்லுலகத்துல வந்து உங்களுக்கு 10 நாளும் திருவம்பாவை மட்டுமே ஆன்மார்த்த பரார்த்த வழிபாட்டுல ஓதணுங்கிற ஒரு நியமம் தில்லை சிற்றம்பலம் தொடங்கி நம்முடைய சைவ திருமணங்கள் தொடங்கி எல்லாவற்றிலும் இந்த மரபு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த பாவை விழாவிலே திருவாசகத்திலிருந்தே தான், அது ரொம்ப குறிப்பான விஷயம். நம்முடைய உமாபதி அவர்கள் மிகச்சிறப்பாக திருவாசகத்திலிருந்து மட்டும்தான் தலைப்பு கொடுப்பாங்க, வேற எதுவுமே நீங்க
இந்த பாவை விழாவில் பேசக்கூடிய தலைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவாசகத்திலிருந்து தான் அந்த 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 அருமையான சிந்தனைக்கான கருத்தை அந்த தலைப்பை கொடுக்கறத வந்து ஒரு சிறப்பாக வச்சிருக்காங்க. ஏன் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதுதான் இந்த மாதம் முழுவதும் சிந்தனை திருவாசக சிந்தனை திருவம்பாவை சிந்தனையாக இருக்கணுங்கிற அந்த மரபை வந்து மிக சிறப்பாக நம்முடைய சிவலோகநாதர் ஆலயத்தில் பாதுகாத்து வருகிறார்கள். அதற்கும் ஒரு போற்றுதலை செய்து கொண்டு அருமையான ஒரு தலைப்பாக எனக்கு இல்லாததோர் இன்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு. இதெல்லாம் திருவாசகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். 30வது திருப்பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். சென்னையில வாழக்கூடிய அடியார் பெருமக்கள்லாம் இந்த மணி 12 மணி ஆனா திருக்கழுக்குன்ற பதிகத்தை பாராயணம் பண்ணுவாங்க. மதியானம் 12 மணி ஆனா, ஏன்னா அங்க உச்சிக்கால வழிபாடு சிறப்பு. சில நாட்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அங்க உச்சிக்காலம் முடிந்து அந்த நிவேத்திய பிரசாதத்தை கழுகு வந்து சாப்பிட்ட ஒரு தனிச்சிறப்புடைய ஒரு தலம் அது. அன்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப காலம் அந்த கழுகு வந்து அந்த உணவெடுக்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் அதுவும் அந்த ஆன்மாவும் ஒரு புண்ணிய ஆன்மா, அது முத்தி அடைஞ்சிருக்கணும். இவ்வளவு நாள் சாமி பிரசாதம் சாப்பிட்டது, அவர் அந்த ஆன்மாவுக்கு சாமி மோட்சத்தை கொடுக்கணுமா இல்லையா? அதனால அது மோட்சத்தை கொடுத்துட்டாரு. அதனால என்ன வாய்ப்பு, நமக்கு இன்னைக்கு அந்த காட்சி கிடைக்கும். அதுக்காக நம்ம உடனே அதெல்லாம் இல்ல பொய்யில்லைன்னு சொல்லிடக்கூடாது. எல்லா ஆன்மாவும் என்ன அது அது ஒரு உடல்ல தங்கிருக்குன்னா அதுக்கு ஒரு காலத்தை போட்டிருப்பார்ல சுவாமி. கால வரையறுக்கு உட்பட்டதுதான் இந்த உடம்பு. அதனால என்ன பண்ணிட்டார் சாமி, உங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு எல்லாம் மோட்சம் கொடுத்தங்காட்டி நமக்கு இன்னைக்கு அந்த காட்சியை வந்து கேள்விதான் படுறோம். அப்படிப்பட்ட கழுகுகள் வந்து வழிபட்ட தலம் தான் திருக்கழுக்குன்ற தலம். நம்முடைய தொண்டை நாட்டு பாடல்பட்ட தலங்களிலே அருமையான 32 தலங்கள் ஒரு தலம் இந்த திருக்கழுக்குன்றம். சுவாமி அந்த மலை மீது மாமருந்தாக விட்டிருக்கிறார். அந்த மலை வேதங்களே அங்க மலையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தலத்துக்கு வேதகிரி வேதாட்சரம்னு சொல்லுவாங்க. மறைமலையடிகளுக்கு கூட வேதாட்சரம் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அப்புறம் தான் அவர் தமிழ் படுத்தி மறைமலைன்னு மாத்திட்டாருங்கிறது ஒரு வரலாறு அன்பர்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி நம்ம எப்படி நம்முடைய கொங்கு நாட்டுல கொடிமாட செங்குந்தூருக்கு சுத்தி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாமே பெயர் எப்படி வைப்பாங்கன்னா செங்கோட்டுவேல், செங்கோட்டையன், அத்தனாரி, அத்தனாரீஸ்வரர், பாகம்பரியாள், இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு மரபுல இருக்கு. அது மாதிரி அந்த பக்கம் நீங்க சென்னை பக்கத்துல பாத்தீங்கன்னா வேதகிரின்னு பேர் வைப்பாங்க. நிறைய வேதகிரி வேதாட்சரம் அப்படின்னு நிறைய ஒரு சொற்பொழிவாளர் வேதகிரின்னு ஒரு ஐயா இருக்கார். அப்படின்னு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன். அப்படி அந்த பகுதியில் இந்த வேதகிரினா நம்ம கழுக்குன்றத்தின் மீது அப்படி ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சுவாமிக்கு வேதகிரீஸ்வரர் என்று, வேதாட்சரம் உடையார் என்றும், திருக்கழுக்குன்றத்து உடையார் என்றெல்லாம் சுவாமிக்கு திருநாமம் உண்டு. நம்முடைய மூவர் பெருமக்களும் பரவிய தலம், அது ஒரு தனிச்சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானே பாடுகிறார் உங்களுக்கு, இறைவன் காதல் செய் கோயில் கழுக்குன்றேங்கிறார். சிவபெருமான் விரும்பி எழுந்திருக்கக்கூடிய தலமா காதல் செய் கோயில் திருக்கழுக்குன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அதே போல அப்பரடிகளும் பாடியிருக்கிறார். கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே அப்படின்னு சொல்லி கழுக்குன்றத்தை பாடியிருக்கார். கழுக்குன்றத்து உச்சியாய் காணப்பேர் உடையாய் என்று சொல்லி இங்க கடைசியா முத்திப்பேர் அடைகிற போது பாடுறார். என்னுகேன் என்று சொல்லி என்னுகேனுங்கிற பதிகத்துல முத்திப்பேர் அடைகிற போது கூட கழுக்குன்றத்து உச்சியாய் பாடுறார். அப்படி அந்த அவருடைய சிந்தை நீங்க ஒரு தலமாக இருந்திருக்கிறது நம்முடைய திருக்கழுக்குன்றம். அதே போல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கடுக்குன்றமேங்கிறார். நீள நினைந்து தொழுமின்கிறார். இந்த பதிகத்துடைய சிறப்பு கருதிதான் அகத்தியர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அகத்தியர் தேவார திரட்டு என்று தொகுத்த அந்த 25 பதிகங்களை இந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட அருமையான ஒரு தலம் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் எழுந்தருடைய சில தலங்களிலே, விரல் விட்டு எண்ணக்கூடிய தலங்களிலே ஒன்று நம்முடைய திருக்கழுக்குன்றம். அங்கதான் அவருக்கு சுவாமி என்ன பண்ணிருக்கார், திருப்பெருந்துறையில காட்டிய அதே சத்குரு தரிசனம் அப்படின்னு தலைப்பு வச்சாங்க. குருநாதனாக வந்து ஆட்கொண்ட அதே கோலத்தோட பெருமான் அவருக்கு மீண்டும் காட்சி கொடுத்த தலம் திருக்கழுக்குன்றம். அந்த திருவடி காட்டிய தலம் தான் இன்னைக்கு அந்த நீங்க திருவடி பூங்கோயில்னு இருக்குங்க. திருக்கழுக்குன்றத்தை வடம் வந்தீங்கன்னா அந்த திருவடி பூங்கோயில் அங்கதான் அந்த திருவடி காட்டினதாக சொல்றாங்க. அது நம்முடைய பழைய திருப்பெருந்துறை புராணத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. நீதி மறைபரவு திருப்பெருந்துறையில் குருவடிவாள் நிகழ்ந்த கோலம். குருவடிவாக அறுவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை. மானுட சட்டதாங்கி வந்து சுவாமி அனுக்கிரகம் பண்ண அந்த குருவடிவ கோலத்திலேயே
காதலோடும் காட்டினையே. என்ன சொல்றாருங்க? குருவடிவால் நிகழ்ந்த கோலம் காதலோடும் காட்டினையே என்னும் கழிப்பு பகர்தல் திருக்கெடுக்குன்றமே. அதனால இந்த திருக்கெடுக்குன்ற பதிகம் என்று சொல்லி இந்த பதிகத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் தனக்கு இறைவன் குருநாதனாக காட்டிய அந்த வடிவத்திலே ஈடுபட்டு அதில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து அந்த ஆனந்த நிலையில இருந்து அருளி செய்ததுதான் இந்த திருக்கெடுக்குன்ற பதிகம். அதனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்க? சத்குரு தரிசனம். நல்ல குரு, சிவஞான குரு. உலகத்துல 1000 குரு உண்டு, வெறுமனே குரு தரிசனம் பேர் வைக்கல, சத்குரு தரிசனம். சத் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லதுன்னு அர்த்தம். சன்மார்க்கம், சத்குணவதி அப்படிங்கிறாங்கல்லவா, அது மாதிரி. நல்ல குரு அப்படின்னா என்னன்னா, எந்த குரு உங்களுக்கு சிவஞானத்தை காட்டுகிறாரோ, எந்த குரு உங்களுக்கு புத்திக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்கதான் யாருங்க? நல்ல குரு. அதனால என்ன சொன்னாங்க? மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாக தொடங்கினாருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே. குரு வாய்க்கும் பராபரமே சொல்ல தாய்மான பெருமான் சத்குரு வாய்க்கும். அப்படி அந்த வகையில் தனக்கு தன்னை நெறிப்படுத்திய அந்த சிவபரம்பொருளே குருநாதனாக வந்து ஆண்டு கொண்ட அந்த பரம்பொருளை மீண்டும் குருநாதனாக வந்து காட்சி கொடுத்த தலம்தான் திருக்கெடுக்குன்றம். அதனாலதான் சத்குரு தரிசனம் என்று சொல்லி அதுல அருளிய பதிகம் தான் நமக்கு பிணக்கிடாத பெருந்துரை பெருமான் என்று தொடங்கக்கூடிய அற்புத பதிகம். அடியார் பெருமக்களாகி நாமெல்லாம் தொண்டை நாட்டு அடியார் பெருமக்கள் போல உச்சிக்கால வேளைகளே இதை பாடுவதை ஒரு நியமமாக நீங்கெல்லாம் கடைபிடிக்கணும். 12 மணி ஆனா தொண்டை நாட்டு அடியார் பெருமக்கள் 12 மணி ஆனா இந்த பதிகத்தை படிச்சிருவாங்க. இன்னும் 6 பாட்டு தான், 5-6 பாட்டு தான் இருக்கும், அப்படியே ஓதிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரே ஒரு வரி, திருக்கெடுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பவர் கோமணத்து அரணே போற்றி. அதையாவது சொல்லலாம். 12 மணி ஆனா திருக்கெடுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பவர் கோமணத்து அரணே போற்றி. அப்படியாவது ஒரு நியமத்தை வந்து அடியார் பெருமக்கள் கடைபிடிக்குமாறு உங்களுடைய திருவடி கமலங்களை அடியின் பணிவோடு கேட்டுக்கொண்டு, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற நோக்கத்துல இது மாதிரியான, ஏன்னா நாம இருக்கக்கூடிய உலகம் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதான் மாயைகள் தொடங்கி ரொம்ப மோசமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய புலவரையெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவர் பாடினார், இன்னாதம்மை உலகு. அப்பவே பாடிட்டாங்க. இப்ப பாடினாலும் என்ன படிப்பான்னு தெரியல. அப்பவே இன்னாதம்மை உலகு. அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இலங்கை திருநாட்டுல அவ்வளோ சமய பக்தி மொழி பக்தி இருக்குன்னா அங்க சினிமா கிடையாது, அங்க சினிமா கிடையாது, சீரியல் கிடையாது. அதனாலதான் அங்க சமயம் எல்லாம் தலை தோங்கிட்டு இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாத காலத்திலேயே பாடினார் ஒரு புலவர் சங்க இலக்கியத்துல, இன்னாதம்மை உலகு அதில் இனிமை காண்போர் இயல்புணர்ந்தோர்னு சொல்லி வச்சாங்க. அப்படி அந்த வகையில் அன்பர் பெருமக்களே, இந்த இது மாதிரியான சில நியமங்களை வைத்துக்கொண்டு காலையில இந்த ஒரு உச்சி காலத்துல பாடுறது, 6 மணிக்கு திருப்பணி எழுச்சி பாடுறது, அப்படின்னு சில விஷயங்களை நீங்க ரொம்ப பெரிய அளவுல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மனசை வந்து என்ன பண்ணலாம், இறைவனோடு இணைச்சிக்கலாம். அப்படி இணைச்சிட்டு பாருங்க, நீ இப்ப 6 மணிக்கு திருப்பணி எழுச்சி ஆயிருக்கும், 8 மணிக்கு காலசந்தி பூஜை நடந்திருக்கும், 10 மணி தில்லையில பத்ரசாபதி அபிஷேகம் ஆயிருக்கும், 12 மணி இப்பதான் உச்சிகாலம் நடக்கும், சாயங்காலம் 6 மணியை சாயரிச்சு திருவாரூர்ல அருமையா இருக்கும், 1 மணி நேரம் நடக்கும். மனசுக்குள்ள அப்படியே போய் தியாகராஜா தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஒரு 8 மணி அவங்களுக்கு நம்ம ஆலவாயில இப்ப வந்து அம்பாள் அப்படியே முழுக்க வெண்பட்டு வெள்ளை மலர் சாத்தி மீனாட்சி அம்மையும் சொக்கநாதர் காட்சி கொடுப்பாங்க. ஒரு அக்கசாமம் 10 மணி அப்ப சொக்கநாதர் நம்முடைய தில்லையில நடராஜ பெருமான் பல்லக்கில் புறப்பட்டிருப்பார், 10 மணிக்கு புறப்பட்டிருப்பார், அருமையா இருக்கும். அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே அந்த எண்ணங்கள் மனதளவில் அப்படியே போய் சாமியோடு நெருங்கிட்டு வரணும். நம்முடைய பன்னீசை மாமணி நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் உடல்நலம் குன்றி படுத்திருக்கிறாங்க. அப்ப நம்முடைய ஈரோட்டு அடியார் ஒருவர் போய் பார்க்க போறாங்க. பார்க்க போற போது எந்த ஊரு அப்படின்னு என்ன பேர்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிற போது அவர் பேர் சொல்லிட்டு அப்பா பேர்னு கேட்கறாங்க. மகுடேசன் சொல்றாங்க. மகுடேசன் சொன்னா கொடுமுடி ஆயிடுச்சு, இப்பதானே போயிட்டு வந்தேன் கொடுமுடினாரா. அவர் படுத்து படுக்கையா இருக்கிறார். சொல்றாரு, இப்பதான் நான் கொடுமுடி போயிட்டு வந்தேன், இப்பதான் போயிட்டு வந்தேன்ப்பா கொடுமுடி, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரா. இவரை பாக்குறாங்க, படுத்து படுக்கையா இருக்காரு இவருங்க அப்படின்னு நினைச்சு சரி அவர்கிட்ட என்ன கேட்க வேண்டான்ட்டு வணங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அம்மையார்ட்ட கேட்கறாங்க, என்னங்க அப்படி ஐயா சொன்னாங்க, இப்பதாங்க கொடுமுடி பதிகம் படிச்சாரு, மற்றப்பட்டனங்கன்னு பாடினாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பதிகத்தை பாடினாருங்க. அப்ப அந்த பதிகத்தை பாடுற போது மனசு எங்க போயிடணும், அந்த கோயிலுக்கு போயிடணும். இப்ப ஏகம்பத்துறை எந்தாய் போட்டு மகுடம் சொல்றீங்க பாத்தீங்களா, கட்சி ஏகம்ப கண்ணுக்கு முன்னாடி வரணும். தென்தில்லை மன்றில் ஆடி போட்டு நடராஜா தெரியணும்.
அண்ணாமலைனா அண்ணாமலை அண்ணா போட்டுன்னா அப்படியே அண்ணாமலையா தெரியணும். அப்படி மனசு லயித்து பாடணும். மனசு ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட அப்படிங்கிற மாதிரி. அதுக்குதான் மகுடம் சொல்றது. மகுடம் சொல்றது எதுக்குன்னா நமக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்படுத்துறதுக்கு. எங்கேயோ மனசு வந்து அலபாய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த அலபாயிர மனசு என்ன பண்றாங்க, அரகம பார்வதி மதையே அரகர மகாதேவா அப்படி அந்த சொல்ற போது என்ன வருது உங்களுக்கு, உங்களுடைய மனசு அதுல லயிக்குது. அதுக்காகத்தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாங்க. அந்த காலத்துல மேளம் வாசிக்கிற போதெல்லாம் கூட இப்படி அந்த அந்த மேளத்தை வச்சு இந்த ராகம் இப்ப வந்து பூஜை ஆகுது, இப்ப நிவேத்தியம் ஆகுது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இந்த மாதிரி தலிகை மல்லாரின்னு பேருங்களாம். இந்த காலத்துல நான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் புறப்பாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தலிகை மல்லாரி. திருவீதி உலா வரனா அதுக்கு ஒரு மல்லாரி பேர் உண்டு. இதை வச்ச அந்த இசைஞானம் அப்படி மக்கள்லாம் இருந்திருக்காங்க. பாருங்க இப்ப வந்து நெய்வேத்தியம் போயிட்டு இருக்கு, இப்ப சாமி புறப்பாடு ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த இசை கேட்டு. இன்னைக்கு எல்லாம் பாருங்க அதெல்லாம் எல்லாமே போச்சு. கடைசியா திரை இசை பாடலையாவது பாடுறத கேட்ட போது இந்த கலைஞர் பாடினார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கடைசி ஞானம் இருந்துச்சு. அந்த ஞானம் போயிடுச்சு. இப்ப யாரு பாடுறாங்க யாரு இது பண்றாங்க ஒன்றும் தெரியல. எல்லாத்துலயும் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ற பூஜ்யமா இருக்கும். அப்படி ஒரு நிலையில இருக்கின்ற சூழல்ல இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கடுக்குன்றில் திருக்கடுக்குன்றில் செல்வா போற்றுங்கிற மாதிரியான சில மகுடங்களை எல்லாம் அப்பப்ப நினைவுபடுத்தி திருவருளோடு பழகுங்கள் அப்படிங்கிறத மீண்டும் பதிவு செய்து கொண்டு இந்த திருப்பதிகத்துல திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க அடியனுக்கு சொன்ன அந்த இணக்கில்லாததோர் இன்பம் அப்படிங்கிறது முதல் பாடலிலே அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. அதுல பாத்தீங்கன்னா பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் தொடக்கம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான பிணக்கு என்ற சொல்லுக்கு மாறுபாடு இல்லாத பெருமான்கிற போது நம்முடைய சைவ சித்தாந்தத்துல சத்துன்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் என்ன இருக்கு, நம்ம இந்த உடம்போடு ஆணவமலை சார்பு பற்றிருக்காட்டி நாமெல்லாம் அந்த மாயா காரியமாகி உடம்போடு கூடி வர்றோம். அதனால நமக்கு என்ன ஏற்படுதுங்க, அந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாற்றமும் நமக்கு ஏற்படுற மாதிரி நினைக்கிறோம். யாராவது நம்ம சொல்றோமா என் உடலுக்கு பசிக்குதுன்னு சொல்றோமா, எனக்கு பசிக்குதுங்க. என் உடலுக்கு இந்த உடை நல்லா இருக்கான்னு யாராவது கேட்கிறோமா, எனக்கு இந்த உடை நல்லா இருக்கா, எனக்கு மேட்சா இருக்கா, எனக்கு இந்த டாலர் நல்லா இருக்காங்க, இந்த உடம்புக்கு நல்லா இருக்கான்னு கேட்கணும். அப்படிதானே கேட்கணுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுலயே மயங்கி கிடக்கிறோம். வேற்று உடம்புங்கிறத வந்து மாணிக்கவாசர் சொல்றாரு, சிவபுராணத்தை படிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, உணர்வது இல்லை. வேற்று உடம்பு விகார உடம்புன்னு சொல்லியிருக்காரு, உணர்வது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து உங்களுக்கு நாம என்ன பண்றோம், பலவிதமான மாறுபாடுகளை இந்த உடல் அடைவதோடு நாமும் அடைவதாக மயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மயக்கம் இந்த சார்பு இறைவனுக்கு இல்லை. அதனாலதான் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் என தன்னை ஆட்கொண்ட பெருமான் சிறார் பெருந்துரை நந்தேவன் நடைபோற்று கோகழி ஆண்ட குருமணி. எனவே அந்த பெருந்துரை பெருமானுடைய நாமங்களை பேசுவார்க்கு தன்னை ஆட்கொண்ட குருநாதனுடைய திருநாமங்களை வந்து பேசுதல் பன்மையால சொன்னார். அவன் நாமங்கள் நிறைய இருக்கு. சிவபெருமானுக்கு ஒரு நாமமா, ஒரு நாமம் ஓருவருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமங்கள் பாடி பூவனூர் புனிதன் திருநாமந்தான் நாவில் 100 நவிழ்பவர் பாவமாயின பாரி பறையவே தேவர் கோவிலும் செல்வர்களாகவே. அப்படி சொல்ற சிவபெருமானுடைய திருநாமங்களை நிறைய சொன்ன என்ன கிடைக்குங்க, பாவங்கள்லாம் நீங்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த காலத்துல இறைவன் திருநாமங்களை சூட்டினாங்க. ஐயா வீட்டுல வாரணி அப்படின்னு அருமையா எங்க ஊர் அம்பாள் பேர் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. அவன் அதனால என்ன பண்றாங்க, வாரணி எப்ப பார்த்தாலும் பூ தொடுக்கிறதா வேண்டாம். வாரணி என்றாலே எப்பொழுதும் சிவபெருமான சூழ்ந்தே இருப்பாங்க. விதமா பூ தொடுக்கிறது, மாலை தொடுக்கிறது, பாசி மாலை போடுறது, இது மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள் நிறைய வாரணி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அழகழகா பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், அந்த பெயருடைய மகிமை. அப்படி அந்த வகையில வந்து உங்களுக்கு அந்த பெயர் சூட்டுவதும் அந்த பெயர்களை உச்சரிப்பதும் சொல்லுவதும் எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு எல்லாம் தெரியுதில்லை. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆண் குழந்தைகளா இருந்தா இஸ்ல முடியும், பெண் குழந்தையா இருந்தா ஸ்கால முடியும் அப்படின்னு என்ன பண்ற ஒரு மயக்கத்துல என்ன வேணாலும் பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி அஸ்கா குஸ்கான்னு பேர் வச்சு எப்படியோ கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் காலம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆக அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து பெருமானுடைய திருநாமங்களை பேசுவார்க்கு அருமையா சொல்றார், இணக்கில்லாததோர் இன்பமே வரும். திருநாமங்கள் பேசினால் என்ன கிடைக்கும், இணக்கில்லாததோர் இன்பம். அதை பாடுற போது இணக்கில்லாததோர் அப்படிங்கிற போது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இணக்கு இல்லாத, இணக்கு என்று சொன்னால் இணை இல்லாதன்னு அர்த்தம். அந்த இடத்துல இணக்கில்லாத ஓர், இந்த இணக்கில்லாத அப்படிங்கிறது ஒரு சொல்லுங்க, ஓர் என்பது ஒரு சொல். இந்த ரெண்டுமே
ஒரு பொருள் குறித்த இரு சொற்கள். ஓர் என்றாலும் ஐயா புலவர் ஐயா பெருமக்களுக்கு தான் தெரியும். ஒப்பற்ற குழந்தர் வந்து ஊசி கூடாது, புலவர் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பெரிய அளவு நடக்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை. ஓர் என்றால் ஒப்பற்ற. மாணிக்கவாசரை பாடுறாரு இல்லைங்க திருவம்பாவையில, என்ன சொல்றாரு சொல்லுங்க, எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா. எங்கும் இல்லாததோர், அந்த இடத்துல பாருங்க, ஓர் இன்பம் நம் பாலதா. கவனமாக அது எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஓருக்கு பின்னாடி. ஒப்பற்ற இன்பம், அதைத்தான் இங்க சொல்ற. இணக்கு இல்லாத அப்படிங்கிற போது இணை இல்லாத. அடுத்தது ஓர் என்றால் என்னங்க, ஒப்பற்ற. ஓர் என்றால் ஒப்பற்ற. அப்ப இணை இல்லாதனால் என்ன அர்த்தம், ஒப்பு இல்லாத. அப்ப இரண்டு விதமாக அதை என்ன பண்ணிருக்கார், வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் போனீங்கன்னா சூப்பர் சூப்பரா இருந்ததுங்க அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் நல்லா சுவையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, 2-3 முறை அதை சொல்லுவாங்க. அருமை அருமையா இருந்ததுங்க, பேஸ் பேஸ் அப்படிப்பாங்க அவங்களுக்குங்க. பழைய கால பேஸ் பேஸ் எப்படி இருந்துச்சுங்க, அவங்க விளம்பரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி அருமை அருமை அந்த இடத்துல அடுக்கி சொல்றது ஒரு வழக்கு உண்டு. நம்முடைய பெருமக்களே கையாண்டு இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி என்றனும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே. திருச்சிராப்பள்ளினாவே என்னவாகுமா, தீவினைலாம் நரிச்சிராது. அதை நம்ம இன்னைக்கு திருச்சி 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 சொல்றோம். திருச்சிராப்பள்ளின்னு முழுமையே சொல்லணுமா, சொன்னாலே போதுமா, திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே போதும். திருக்கொடுமுடி என்றனும் தீவினை கருக்கெடுங்க நம்ம ஊர்ல சொல்றாரு. அது மாதிரி திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே போதும், தீவினை நரிச்சிராதுன்னு சொல்லிருக்கலாம். அது என்ன சொல்ற, நடக்கும் நடக்குமே 2 தாட்டி சொல்ற. அந்த பொருளுடைய வன்மை கருதி அதை என்ன பண்ற, வலியுறுத்தி சொல்வதற்காக நடக்கும் நடக்குமே அப்படிங்கிற. அது மாதிரிதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இணக்கில்லாத என்றாலே ஒப்புமை இல்லாத அர்த்தம். ஓர் என்பதையும் போட்டு, ஆக அப்படிப்பட்ட எங்கும் இல்லாதது ஒரு இன்பம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு அழகாக சொன்னாங்க. அது என்னங்க ஒப்பற்ற இன்பம் அப்படிங்கறத நம்ம இங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் போய் வழிபாடு பண்ணா, கோயிலுக்கு போனா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எப்படிப்பட்ட இன்பங்க, இணக்கில்லாததோர் இன்பம். இறைவன் கடலேற்றும் இன்பம் இன்பமேனு ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் தில்லை சிற்றம்பலத்துல. அப்புறடிகள் திருவாரூர்ல இதே திருவாதிரை விழாவில் சொல்றார், துன்பம் உண்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் உண்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும். அப்ப எல்லாருமே இந்த இன்பத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்பம் பெருக்கி இருளகற்றி எண்ணியாண்டும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாங்கிறார் மாணிக்கவாசர் பெருமான் சொல்றார். இப்படி எல்லாருமே அந்த இன்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த இன்பம் உலகியல் இன்பத்துக்கும் அதுக்கும் என்னங்க வேறுபாடுங்கிறது மட்டும் நம்ம இங்க சற்று விரிவாக சிந்தித்தால்தான் இந்த பகுதியை நம்ம வந்து சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறவியில தாங்க இந்த இறைவன் வாழ் பெறக்கூடிய இன்பத்தை நாம அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு அரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் இந்த மனித பிறவி காலம். அதனாலதான் வாய்த்தது நமக்கு இது ஓர் பிறவி. நாங்க அங்கேயும் பாருங்க, ஓர் பிறவி ஒப்பற்ற. ஆமா, அங்கேயும் பாருங்க, ஓர் பிறவி. ஓர் பிறவி நம்ம ஒரு பிறவி தான் நினைச்சோம், அப்படிலாம் இல்லை, ஒப்பற்ற பிறவி. வேற எந்த பிறவிலும் நீங்க இந்த சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாது. இந்த எல்லா பிறவிலும் என்ன பண்ணுவோம், நம்முடைய வாரியார் சாமி சொல்லுவாங்க, எல்லா விலங்கு பறவைகளும் எப்படி வளருதுங்க, குறுக்க தான் வளருது. மனுஷன் ஒண்ணுதான் மேல் நோக்கி வளர்றோம். அதுங்களும் என்ன பண்ணுது, காலில் தான் நடக்குது. நாமும் காலில் தான் நடக்கிறோம். ஆனா அதுங்களுக்கு தான் கால்நடைன்னு பேர், நமக்கு கால்நடைன்னு பேர் இருந்திருக்கணும். நாமளும் தலையில நடக்கிறோம், அம்மையார் மாதிரி, காரைக்கால் அம்மையார் மாதிரி. நாமளும் காலில் தான் நடக்கிறோம். ஆனா நாமெல்லாம் எங்க போறோம், நமக்கு வேற மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனைக்கு வேற உயிரினங்கள்லாம் போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா, அதுங்களுக்கு என்ன கிடையாது உங்களுக்குங்க, நாம மனதாலேயே நடக்கக்கூடியவங்க. நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, மனசுல 12 மணிக்கு திருக்கழுக்குன்றம் போலாம், இப்ப 8 மணிக்கு தில்லை சிற்றம்பலம் போலாம். அந்த பாக்கியம் அந்த உயிரினங்களுக்கு கிடையாது. 6வது அறிவை இறைவன் கொடுத்திருக்காரு, எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிகின்ற அறிவை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு எல்லாமே வாயில்லா ஜீவன் சொல்றாங்க. ஏன் அதுங்களுக்கு எல்லாம் வாயில தானே சாப்பிடுதுங்க. ஆனா அது பேர் என்ன, வாயில்லா ஜீவன் பேர். ஏன்னா தங்களுடைய பிரச்சனைகளை இறைவனிடத்தை சொல்லி முறையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த உயிரினங்களுக்கு கிடையாது. நம்ம என்ன பிரச்சனையாலும் பெருமானே அப்ப நம்ம முறையிடுறோம். சிந்தா இருமாள் செல்வா இருமாள். ஆமா, ஞானசம்பந்த பெருமான் பாராத திருமர்கள்ல சடையா இருமாள், சரணி இருமாள் முறையிடுறாரு. நம்ம அவங்களுக்கு வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட பொழுதும் தருவோயினி, எல்லாம் பெருமாட்டு முறையீடு. பாத்தீங்கன்னா அந்த முறையீடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு
நமக்கு நமக்கு அந்த அந்த பாக்கியத்தை நமக்கு இந்த மனித பிறவியில பெருமான் கொடுத்திருக்கார். அதனாலதான் நமக்கு இந்த மனித பிறவியில பெறக்கூடிய இந்த பாக்கியம் என்பதை நாம தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விட்டுட்டா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ தெரியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலக இன்பம் எல்லாம் எப்படிப்பட்டதுனாங்க, வரம்புக்கு உட்பட்டது. உலக இன்பம் எல்லாமே அதுக்கு என்னன்னா, அதுக்குன்னு ஒரு கால எல்லை உண்டுங்க. அந்த காலத்துக்கு உள்ள மட்டும்தான் அது இன்பமாக தோன்றும். உலக இன்பங்கள் அனைத்துமே, அனைத்து உலக இன்பங்கள், ஒரு பலகாரமே இருக்குன்னா அது நீங்க சுவைக்கிற போது என்னவாகும், உங்களுக்கு நுனிநாக்கு வரைக்கும் அது சுவையா இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அது சுவை மாறி போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு பலகாரத்துக்கு போடுறோம். ஏன், இப்பதானே ஒரு பலகாரம் உள்ளதானே போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள இன்னொரு பலகாரத்துக்கு போடுறோம். கவனம் எங்க போகுது, உடனே கூப்பிட பக்கத்துல இல்ல, இந்த நேரம் ஒண்ணு இல்லை பாருங்க, கொண்டாங்க, இப்பதான் உள்ள ஒண்ணு போயிருக்கு. ஏன், அந்த நுனிநாக்கு கூட அந்த சுவை போயிடுது. அதனால இன்னொன்று வச்சு மறுபடியும் நுனிநாக்கு இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் காரணம். அப்ப இந்த உலக இன்பங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதுங்க, ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு. அதே மாதிரி அந்த இடம், அந்த குறிப்பிட்ட இடத்துலதான் இன்பமா இருக்கும். அந்த பலகாரமே வாயில வச்சோ சுவையா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருந்தோ சுவையா இருக்குமா, பாருங்க என்ன அழகா இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா பண்ணிருக்கிறாங்க, நல்ல நல்ல அருமையாக பண்ணிருக்கிறாங்க. நிறைய பாருங்க, அப்படின்னு பாருங்க, இதுல பாருங்க நட்ஸ் தெரியுது, இது தெரியுது, அது தெரியுது, திராட்சை தெரியுது, முந்திரி தெரியுது, பாதாம் தெரியுது, அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? இது ஏன் விளக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோம்னா அது சொல்லி அவன்கிட்ட அந்த பலகாரம் விற்கிறவர் சொல்லிட்டே இருக்கிற ஒரு 1/4 மணி நேரமா, பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க, எல்லாமே இருக்கு பாருங்க, ரோஜா பூ எல்லாம் மேல ஊட்டிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் கலந்து இப்படியே சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, புட்டு கொடுங்களேன். ஏன்னா அந்த பலகாரம் விற்கிறவனே என்ன பண்ணுவான், அடுத்து அவனே என்ன பண்ணுவான், சொல்லிட்டு உடனே புட்டு கொடுப்பான். அவன் என்ன சொன்னாலும் நீங்க என்ன, அவன் கொடுத்தாதான் அவனுக்கு தெரியும். உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க, எல்லா பலகார கடையும் கொடுப்பான், பழக்கடை எல்லா கடையும் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்கும். ஏன், பார்த்தா தெரியாது, நமக்கு சுவைச்சா தான் தெரியும். அப்ப அது மாதிரி இந்த உலக இன்பங்களுக்கு எல்லாமே என்ன உண்டு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் உண்டு, குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்குள்ள அந்த இன்பமும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள முடிஞ்சு போயிடும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு இன்பமா இருக்காது. ஆனா இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சுரியும் அப்படின்னா. அப்படி பார்க்கின்ற பொழுது இறை இன்பத்தை மட்டும்தான் நீங்க எல்லா காலத்திலையும் அனுபவிக்கலாம், எல்லா இடத்துலையும் அனுபவிக்கலாம். அதுதான் பெருமான். அதனாலதான் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அருமையா சொல்ற போது உங்களுக்கு எப்போதும் இனியான என்மனத்தை வைத்தேன், எப்போதும். சில உறவுகள்லாம் கூட நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலும் இனிமையா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எல்லாமே என்னவா இருக்கு, எல்லா உறவுகளுமே அப்படியே அதை இனிமையா தோன்று அப்புறம் பகையா தோன்று இப்படி மாறிட்டே இருக்கும். எல்லா காலத்திலும் நமக்கு இனிமையா இருக்கக்கூடிய ஒரு உறவுன்னு பாத்தீங்கன்னா அது இறைவன் மட்டும்தான் முடியும். அதனாலதான் எப்போதும் இனியானே அப்படின்னாங்க. அப்படி அந்த வகையில் நண்பர்களே, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த உலக இன்பங்களுக்கு எல்லாமே கருவி கரணங்கள் அப்படின்னு ஒரு கருவி, அது வாயிலாத்தான் அனுபவிப்போம். கருவி கரணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இன்பமே கிடைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த உலக இன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வேறான ஒரு பொருள் உங்களோடு வந்து சேர்வதனால ஏற்படக்கூடிய ஒரு செயற்கை இன்பமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பலகாரமே பாத்தீங்கன்னா வெளியிருந்து அது உங்களோட வந்து சேர்வதனால உங்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுவதா தோன்றுது. அந்த அந்த பொருள் உங்களை விட்டு விலகி விட்டால் என்ன ஏற்படுது, உங்களுக்கு துன்பம் ஏற்படும். ஆனால் இறை இன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேறான பொருள் அல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற பொருள். தர்மயாதன குரு முதல்வர் அருமையா சொன்னார், என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அந்த ஆனந்தத்தை அணிவிக்க முடியாம எது தடுக்குதோ அதாங்க பாசம். இந்த மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தரனர், அவங்கெல்லாம் ஜீவன் முத்தரனர். அப்ப இறைவன் எங்க இருக்கின்றான், உங்களுடைய அறிவிலே இருக்கின்றான். அதனாலதான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், அந்த காலங்கள பேர் பார்த்தீங்கன்னா அறிவானந்தம்னு பேர் வச்சிருப்பாங்க. எங்கேயாவது தேகானந்தம், சுவையானந்தம், சுவரானந்தம் இப்பெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்களா? கிடையாது. அறிவானந்தம் எவ்வளவு அழகான பேர். ஜீவானந்தம் கூட பேர் வச்சாங்க. உயிருக்குள்ளதான் இன்பம் இருக்கு, ஜீவானந்தம். ஆமா, சுகானந்தம், சுத்தானந்தம். சுத்தானந்தம் உங்களுடைய பெரியப்பாவுடைய பேர் வந்து சுத்தானந்தம் அப்படின்னு பேரு, சுத்தமான ஆனந்தம். அது சிவானந்தம். இப்ப இன்னொரு பெரியப்பா, அவருக்கு அப்புறம் அந்த பொறுப்பேற்று உலக கல்லூரியெல்லாம் நடத்துறாரு, அவர் பேர் சிவானந்தம்னு பேர் உங்களுக்கு. அப்ப அந்த சுத்தானந்தம் சிவானந்தம்னா என்ன, உங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம். அந்த ஆனந்தத்துக்கு சுத்தமான ஆனந்தம். மற்றதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, அருமையான ஒரு விளக்கம். அது ஏன் சுத்தானந்தம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, மற்ற இன்பங்கள் உலகில நீங்க பெறக்கூடிய இன்பங்கள்லாம் துன்பம் கலந்தது.
நீ அணுகக்கூடிய இன்பங்கள்லாம் பாருங்க. இன்பம் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப பெருசா, ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இப்படி ஒரு பெரிய டிவி வாங்கி மாட்டணும் அப்படின்ட்டுங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, சில நேரத்துல கண்ணாடி மாட்டுவீங்க. அப்பதான் தெரியும் இது பெருசா மாற்றுனுடைய விளைவே நம்ம கண்ணை கெடுத்தது அப்படின்னு அப்புறம் யோசிப்போம். அப்ப அது மாதிரி இந்த இன்பங்கள்லாம் அப்படித்தான் ஒரு காலத்துல இன்பமா தோன்று, அப்புறம் அதுவே என்ன பண்ண ஒரு கூட துன்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். அப்ப துன்பம் கலந்ததுதான் இந்த உலகத்து இன்பங்கள்லாம். அதனாலதான் அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு, அசுத்த இன்பம்னு பேர். இறைவன் பால் கிடைக்கக்கூடியதான் துன்பம் கலவாத சுத்த இன்பம், சுத்த ஆனந்தம் அப்படின்னு அது பேர் வச்சாங்க. அதனாலதாங்க அடியார் பெருமக்களே, எனக்கு இல்லாததோர் இன்பம் அப்படின்னா அந்த இன்பம் தான் சுத்தமானது, மாறிலாத மகிழ்ச்சினார் சிக்கிறார் சொன்னார். அப்ப இது காலம் கடந்து இனிக்கக்கூடியது, எல்லா இடத்திலும் உங்களுக்கு இனிக்கக்கூடியது. இரண்டாவது, உயிர் பெற வேண்டிய இன்பம் இறைவனிடத்தில் பெறக்கூடிய இன்பம் தான். உயிர் தானும் சிவானுபவம் ஒன்றுனுக்கே உரித்து என்பது சிவஞான சித்தியார்கள் அருணதி சிவாச்சாரியா சொல்றாங்க. உயிர்க்குரியது எது தெரியுங்களா? இறைவன்கிட்ட பெறக்கூடிய இன்பங்கள். மற்ற நீங்க சாப்பிடுறது, தூங்குறது, மற்ற எல்லா விஷயங்களும் உடலுக்கு தான், இந்த அழியக்கூடிய உடலுக்கு தான். காலையில எழுபதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்க பண்ற எல்லா இதுவுமே இந்த உடலுக்கு தான் போகுது. வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு போகும், அதுதான் உங்களுக்கான இன்பம். உங்களுக்காக நீங்க வாழக்கூடிய காலம் இறை வழிபாட்டோடு இணைந்து கொள்ளக்கூடிய காலம். அதைத்தான் சொன்னார். அப்படிப்பட்ட உயிருக்கான இன்பத்தை பெறக்கூடிய இன்பம் தான் எனக்கில்லாததோர் இன்பமே வரும். அந்த இன்பத்தை என்ன பண்ணுவார் சாமி? முதல்ல துன்பத்தை தொடர்த்து கொடுப்பார். பாச நீக்கம் சிவப்பேர். உங்களுக்குள்ள இருக்கிற அஞ்ஞானத்தை விலகினாத்தானே நாம இறைவனுடைய திருவடி நமக்கு தெரியும். பாசம் மறைச்சிட்டு இருக்கு, அதை சாமி விளக்குனாத்தானே இந்த இன்பத்தோட மகிமை தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த உலக இன்பம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நேரமான இந்த தொடர் போட்டிருப்பாங்க, இந்த நிகழ்ச்சி நடக்கும், இந்த சிறப்பு அப்படின்னு அதுல கவனம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட நமக்கு இதுதாங்க பாக்கியம், பெருமானுடைய புகழ் பாடல் இதை விட நல்லா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு. அதை கேட்டா என்ன வந்து டென்ஷன் தான். அது தினம் யாரோ ஒருத்தர் ஐசி வார்டில் உட்கார வச்சிடலாம், தினம் யாரோ ஒருத்தரை போட்டுருவோம். ஏன் பார்த்தாலும் உங்களுடைய மனதை எப்பவும் உங்களை ப்ரெஷர்லேயே ஹை ப்ரெஷர்லேயே உங்களை வச்சிருக்கிறது தான் இன்றைய ஊடகங்களுடைய வேலை. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? அப்ப எங்க மனசு அப்படி லைட்டு போய் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறான் பாரு, அங்க இருக்கிறான் பாரு, அவனை காப்பாத்த, ஐயோ பார்க்கலையே, இவன் பார்க்கலையே, இவங்க துடிக்கிறாங்க. அந்த நாடகம் இல்லையா, அந்த நாடகம், ஏன் இப்படி துடிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப பொறுமை அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த நாடகத்தோட ஒன்றி போய் அப்படியே மெய் மறந்துடுறாங்க. அப்படி இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தா அடுத்து இவங்க ஐசி வார்டு போயிருவாங்களாட்டு பார்க்குற டிக்கெட் எல்லாம். எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்கு. இதுதான் இன்னைக்கு உலகையில் காட்டக்கூடிய நாடகங்கள், சீரியல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுனால மனசுக்கும் எல்லா குடும்ப சூழல் எல்லாமே கெட்டு போகிறது. அதனால இது மாதிரியான இறைச்சிந்தனைகள் உங்களை அதனாலதான் எனக்கிடாததோர் இன்பம் துன்பமே துடைத்து எம்பிரான், எனக்கிடாத ஒரு இன்பத்தை எனக்கு கொடுத்தான். அந்த எம்பிரான்கிற சொல், உங்களை விட்டு இறைவன் எப்பொழுதும் பிரியாது இருப்பான். அதான் பிரான்னு பேரு, பிரான்மலை என்றே பெயர் கொடுங்குன்றத்துக்கு. சிவபெருமானுக்கு சிவபிரான்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை விட்டு எப்பொழுதும் பிரியாது இருப்பவனால மட்டும்தான் உங்களுக்கு எனக்கில்லாததோர் இன்பத்தை கொடுக்க முடியுங்கிறத மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க, உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திரு கோலம் நீ காட்டினாய் கழுக்குண்டிலே. உனக்கில்லாததோர் வித்து அப்படிங்கிற போது அருமையா சொல்றாங்க, உண்டு தீர்க்க முடியாத ஒப்பற்ற வித்து, அது சஞ்சித கர்மம். அவ்வளோ ஏன்னா நாம் பல பிறவில செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாவ மூட்டை, அதை என்ன பண்ண முடியாது, உண்டு தீர்க்க முடியாது. இந்த சமணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லா வினையும் அனுபவிச்சு கழிச்சிருந்தாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நீங்க மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் வினை பெருகுதுன்னா எவ்வளவு வினை கழிப்பீங்க, அனுபவிச்சு கழிக்க முடியும்? கொஞ்சம் எடுத்துட்டு வந்த பிராரத்த கர்மத்துக்கே அப்பா சாமி முடியலப்பா ஆற்றேன் அப்படிங்கிறோம். இதுக்கே நம்மளால முடியலைங்க, ரொம்ப முடியலைங்க அப்படிங்கிறோம். இப்படி என்ன இப்படிலாம் நடக்குதுங்க அப்படிங்கிறோம். கொஞ்சம் எடுத்து வந்ததுக்கே அண்ணன் என்ன முழுசு பெரிய பாக்கி அங்க இருக்குது, கொஞ்சம் எடுத்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த சஞ்சீத கர்மத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிச்சு கழிக்கிறதும் வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட அந்த உனக்கில்லாத ஒரு வித்து, உண்டு தீர்க்க முடியாத வித்தா விளைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியதான். அதான் வித்துன்னு சொன்னார், அதை விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த விதையை நீங்க என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த சஞ்சீத கர்மத்தை சுவாமி என்ன பண்ணாரு உங்களுக்கு, என் வினை ஒத்தபின், நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக நான் கருதக்கூடிய அந்த காலம் அருமையா சொன்னாங்க ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல. முன்னை வல்வினை நீங்க முதல்வனையும் அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாக வேண்டும். அருமையாக அந்த இடம்
ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல இவருக்கு யாருக்குங்க, நம்முடைய மாணவர் மாறன் இன்றசி நெடுமாற நாயனார், தென்னவன் மாறன்தானும் சிறபுற தலைவர் தீண்டி குருநாதருடைய திருக்கரம் பற்றதுனால பொன்னவில் கொன்றையார் தம் திருநீர் பூசப்பெற்று, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நமக்கு அந்த இருவினை ஒப்பு எப்ப வரும்? குருநாதரிடத்திலிருந்து ஞான உபதேசம் பெற்று அந்த பரிசு தீட்சை ஆகணும். அந்த தீட்சை பெற்ற பிறகு என்ன ஏற்படுது? முன்னை வல்வினையும் நீங்க முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். முதல்வனை அறியக்கூடிய பாக்கியம் வந்துச்சான். ஏன்? அந்த வினை நீங்கினத்தான். அதான் சொன்னார், துன்ப வினை குறைத்து நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்படி அருமையாக துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றதாகவே. அந்த துளை தராசுல போய் சர்க்கரை வச்சாலும் சரி, வேற ஏதாவது கசப்பு பாகக்காய் வச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமமா தான் நிற்கும். சர்க்கரை வச்சோன்னா உடனே மகிழ்ச்சி உற்சாகத்துல வேணுங்கிறதும், பாகக்காய் வச்சோன்னா அது கீழே ஓங்கிறதும் அப்படிங்கிறதான் பண்ணார். நீங்க அது துளையில கொண்டு போய் என்ன வச்சாலும் என்ன பண்ண உங்களுக்கு ஒரே மாதிரிதான் காட்டும். அது மாதிரி அதுதான் இருவினை ஒப்பு. அது எப்படி உதாரணம் சொல்றாரு பாருங்க. வினைகள் ஒத்து துளையென நிற்றலாகவே. தென்னவன் பாண்டியனாருக்கு அப்படி இருவினை ஒப்பு வந்துருச்சான். இருவினை ஒப்பு எப்ப வரும்? மலபரிபாகம் வந்தா தான் இருவினை ஒப்பு வரும் சைவ சித்தாந்தத்துல. ஏன்னா மலபரிபாகம் வந்துருச்சு. முன்னை வல்வினை நீங்க முதல்வனை அறியும் தன்மை துண்ணுன காட்டி மலபரிபாகம் வந்துருச்சு, இருவினை ஒப்பு வந்துருச்சு. அப்ப என்ன வரும்? சத்துனி பாகம், அருள் வீழ்ச்சி அங்க நடந்துருச்சு. ஆக இதெல்லாம் இவ்வளவு அழகாக சைவ சித்தாந்த கருத்துக்களை தெய்வ சேக்கிழார் பெருமான் அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பெரிய புராணம் பல்கி பெருகிய மண்ணில இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்பதை சொல்லி, அந்த வகையில் இங்கே இருவினை ஒத்தபின் என்பினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலத்தை, கணக்கில்லாத திருக்கோலங்களை குருநாதர் தரிசனம் மட்டும் இல்லையா, காட்டாதனவெல்லாம் காட்டின ஒரு இடத்துல மணிவாசக பெருமான் சொல்வது போல கணக்கிலா திருக்கோலங்கள். திருவம்பாவையிலே சொல்ற ஓத உளவா ஒரு தோழம் தொண்டருளன். இறைவனை அவருடைய வடிவங்களை நீங்க சொல்ல முடியாது, இந்த வடிவம்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றாருங்க? ஒரு தோழம், தோழங்கிற சொற்கு என்ன அர்த்தம்னா எண்ணிக்கை இல்லாத அடியார்களுடைய உள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கிறான் இறைவன். அதான் ஒரு தோழம். அங்க நகரம் போடக்கூடாது, மகர ஒற்று போடணும். ஒரு தோழம், ஒரு தோழம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? ஒரு தோழன்னு போட்டு மாணிக்கவாசல் கொண்டு போய் சுந்தரத்துக்கு பின்னாடி போட்டு சுந்தரத்தா சொன்னாங்கன்னு சொல்லி எப்படி எல்லாமே எழுதணும், ஏட்டக்கெடுத்தான் பாண்டவன் பாட்டுக்கெடுத்தான்னு பண்ற கூத்தெல்லாம் நடக்கும். ஆனா மிகச்சிறப்பாக நம்முடைய பெருமக்கள் ஒரு தோழம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லாத அடியாருடைய உள்ளத்துல பெருமான் இருக்கார். அதனாலதான் ஏகன் அநேகன். அதைத்தான் இங்க கணக்கிலா திருக்கோலம், ஒவ்வொரு அடியார்களுக்கு ஆட்செய்கின்ற வண்ணங்கள். அதனாலதான் ஆட்பாளருக்கு அருண வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிடக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு அழகா ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். அதைத்தான் நீங்க கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கடற்குண்டிலே. எனவே அடியார் பெருமக்களே, கணக்கிடாத திருக்கோலத்தை நம்முடைய மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் காட்டினான். எப்படி காட்டினான்? அதுக்கு மாணிக்கவாசக பெருமான் செய்தது என்ன? பெருந்துரை பெருமானுடைய நாமங்கள் பேசினார். பெருந்துரை பெருமானுடைய நாமங்களை பேசிக்கொண்டிருந்தா போதும். இதுக்காக நீங்க இமயமலைக்கு போய் தவம் பண்ண வேண்டாம், புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நீராட வேண்டாம், குகையில போய் இறங்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இறைவனுடைய திருநாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக என்ன ஏற்படும்? உங்களுடைய வினையெல்லாம் ஒத்த பின் இணக்கில்லாத ஒரு இன்பத்தை இறைவன் உங்களுக்கு அருள்வான். அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வாயிலாக மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, இதில் இன்னொரு செய்தி, இந்த பாடலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு, ஒரு வரலாற்று சிறப்பு உண்டு. என்ன என்று சொன்னால், 1939-45 காலகட்டத்தில் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலத்து பெரியவங்க சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்துல சென்னை மாநகர் மீது வேற்று நாட்டை சேர்ந்தவங்க நிறைய குண்டு மழை பொழிந்து கொண்டே இருந்தாங்க. அதனால வாழ்வதற்கு தகுதியற்ற ஊராக சென்னை இருக்கக்கூடிய சில நிலை ஒரு பக்கம் வந்துட்டோம். அந்த காலத்திலேயே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அங்கிருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வேற்று ஊர்களுக்கெல்லாம் குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அப்ப நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் என்ன பண்றாங்க? திருக்கழுக்குன்றத்துல குடியேறி இருக்கிறார். அப்படி குடியேறி இருந்த பொழுது அவருக்கு கடைசி காலகட்டங்கள்ல உடல் மூப்பு காரணமாக, வயது முதிர்வு காரணமாக உடல் நலம் குன்றி படுத்த படுகையாக இருந்த காலகட்டத்துல இந்த பாடலை அன்பர்கள் ஓத கேட்டு அவருடைய ஆன்மா திருவடி அடைந்ததாம். இணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாதது ஒரு இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் இணக்கில்லாதது ஒரு நித்துமையை வினை ஒத்தபின்
கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றில் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடிய பொழுது உவேச ஐயா அவருடைய திருவடி, அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி அடைந்தது, கழுக்குண்டத்து பெருமானுடைய உச்சியில் அடைந்தது என்ற ஒரு வரலாற்று சிறப்பும் இந்த பாடலுக்கு உண்டு அப்படிங்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, அடியார் பெருமக்களாகி நாம் பெருமானுடைய திருநாமங்களை பேசுவோம், எனக்கு இல்லாத ஒரு இன்பத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து கேட்ட பெருமக்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் நீடினிது பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வாரணி என்பையுடனாகி திரு தொண்டீச்சர் பெருமானுடைய திருவருடும் மாணிக்கவாசக பெருமானுடைய குருவருடும் எல்லோருக்கும் வாய்க்கும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி, அருளுகனின் அந்தமாம் செந்தலைகள் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி, எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி, மாள் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்யார் குண்டருளும் பொன்மலர்கள் போற்றி, யாம் மார்கழி நீர் ஆடியேலோர் என்பாவாய் காவாய் கனகத்திரளே போற்றி, சிவலோகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.